அவதாருக்காம ஃபர்ஸ்ட் காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கு. ஆயாக்கு அடிபட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போச்சு. இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உண்மையாலுமே தான் அச்சோடி கிட்ட போய் சொல்லிட்டு ஆயாக்கு அடிபட்டு எழுத படத்துக்கு. ஓகே எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. படம் லேக் ஆகுதுன்னு நல்லா இருக்கு, கதெல்லாம் புரியுது புரியுது, அனிமேஷன் நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. இல்ல நான் போஸ்ட் ஸ்கிரீன் வரல லாஸ்ட் ஒன்று நின்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி லீட் எதுவும் கொடுக்கல. பட் வில்லன் ரெண்டு பேரும் சாகல. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. கம்பல்சரி அடுத்த மூவிக்கு சான்சஸ் சென்டிமெண்ட் இருக்கு. கம்பல்சரி ப்ரோ, நம்ம உண்மையை சொல்ல போனா நம்ம ஒரு ஃபீல் ஆகிறோம் படம் பார்க்குறப்ப. நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மனிதாபிமான மாரி அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்ல ஃபீலிங்ஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க. கதை நல்ல டைரக்டா கனெக்ட் ஆகுது சூப்பர். இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் வந்து சும்மா அப்படியே போன படம் மாரி கொஞ்சம் ஸ்லோவா ஓடுது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த அந்த தெய்வங்கிறவங்கள அது ஒரு லத்திக கொண்டு வந்து ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் பார்க்க மாதிரி தான். கடைசியில் வந்து எய்வா உதவுறாங்க, பட் மனசுங்க இன்னும் போகல. மறுபடியும் அடுத்த பாட்டு கம்பல்சரி வரும். புரியல, புது கேரக்டர்னா என்ன? ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே காமிச்சாங்க. அந்த பையனுக்கு வந்துட்டு புது கேரக்டர், ஒரு குழந்தை பிறகுது. மிச்சபடி புது கேரக்டர்னு அவ்வளோ சொல்ற மாதிரில இல்ல ப்ரோ. இல்ல ட்ரெய்லர் நான் கேப்டன் அமெரிக்கா மாதிரி விட்டுருக்காங்க. அது என்னன்னா எண்டு கேமோட என் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம். அதெல்லாம் வெப் சீரிஸ் இருந்தால் தான் அதெல்லாம் புரியுங்கிறாங்க. நம்ம ஒன்லி மூவிஸ் தான். எவ்வளோ நான் 1 இயரா படத்துக்கு வரல. அவதாருக்காம ஃபர்ஸ்ட் காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கு. ஆயாக்கு அடிபட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு. உண்மையாலுமே தான் அச்சோடி கிட்ட போய் சொல்லிட்டு ஆயாக்கு அடிபட்டு எழுத படத்துக்கு. ஓகே நல்லா இருக்குங்க. இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கும்போது நல்லா நம்ம கடை பக்கத்துல 3வது கடை இருக்குல்ல, 3வது கடை பக்கத்துல 4வது கடை இருக்குல்ல, 4வது கடை பக்கத்துல 5வது கடை இருக்குல்ல, அதான் நம்ம கடை. போட்டாங்க ப்ரோ, லைட்லாம் போட்டனால தெரியல. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு செகண்ட் பார்ட் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாம இருந்தோம். பட் தேர்ட் பார்ட் வந்து வேற லெவலில் ஒரு மாதிரி 3 கனெக்ட் பண்ணி இந்த பாட்டில் விட்டு வச்சிருக்காங்க. அதே வில்லன் தான், ஆனால் இப்போ ஒரு வில்லிய அனாமத்தா ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் செகண்ட் பார்ட்லையும் சுற்றிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு ஜோடி சேர்த்து விட்டாங்க இப்போ, அந்த நெருப்புன்னு ஒரு ஜோடியை. அதனால செம்ம படம் தான் அது. அது ஒன்றும் பிரச்சனை. ஜேம்ஸ் கேமரூன் சொல்லவா வேணும், அவ்வளோ பெரிய டைட்டானிக்கே வச்சு வேற லெவலில் எடுத்தவர் அவர். இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிங்க. புது புது அனிமல்ஸ்லாம் வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டுருக்காரு. அடுத்தடுத்த பாட்டில் தான் தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து வந்துட்டு போய்கிது, அவ்வளோதான். லேக் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம்லாம் பார்க்க முடியாது. அது நம்ம இன்ட்ரோ எல்லாரும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வர்றாங்களா, மொத்தமாக வந்து ஒரு 3.5 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி இது. அதனால கொஞ்சம் லென்த் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். One eternity later. அதனால ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. அவ்வளோதானே. நல்லா தானே இருக்கா? இல்லை இல்லை நல்லா தானே. எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக இருந்துச்சு.